அன்பர்களே, அன்னை மரியாவின் பிறப்பு பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்னை மரியாவின் பிறப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடும்போது, ஒரு சக்தி வாய்ந்த அரசியின் பிறப்பை நாம் கொண்டாடவில்லை. மாறாக, நாசிரத்தை சேர்ந்த ஒரு எளிய பெண்ணின் பிறப்பை கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாள் யோசேப்புடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட, எதிர்காலமும் கனவுகளும் கொண்ட ஒரு இளம்பெண். ஆனால் எல்லாம் மாறிப்போனது. நம்மை போலவே மரியாவும் அறியாததை எதிர்கொண்டார். மனித புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையை அவர் கையாள வேண்டியிருந்தது. அவர் உணர்ந்திருக்கக்கூடிய பயம், நிச்சயமற்ற தன்மை மற்றும் சமூக அழுத்தத்தை இந்நாளிலும் கூட நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. அவர் அசாதாரண சூழ்நிலையில் தூய ஆவியால் கடவுளின் திருவுளத்திற்கு இணங்க கருவுற்றிருந்தார். அது உலகிற்கு புரியாத போதிலும் அவர் கடவுளின் திட்டத்தில் முழுமையாக நம்பிக்கை வைத்திருந்தார். நாம் கொண்டாடும் அன்னை மரியாவின் பிறப்பு ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. அது மனித கண்ணுக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக திட்டத்தின் தொடக்கம். கடவுளின் மீட்பு திட்டத்தின் தொடக்கத்தின் கொண்டாட்டமாக அமைகிறது. அவருடைய வாழ்க்கை அவரது பிறப்பிலிருந்து கடவுளுக்கு ஆம் சொன்னது வரை கடவுள் சாதாரண மக்களை அசாதாரண வழிகளில் பயன்படுத்த விரும்புகிறார் என்பதை காட்டுகிறது. அன்னை மரியாவின் பிறப்பு பெருவிழா அவசரமாக திட்டமிடுவது மனிதன், முடிவெடுப்பதோ கடவுள் என்ற பழமொழிக்கு ஒரு சிறந்த சான்றாக அமைகிறது. நாம் நமது பாதையை திட்டமிடுகிறோம், ஆனால் கடவுள் நமது பாதையை வடிவமைக்கிறார். அன்னை மரியாவின் பிறப்பு பெருவிழா நம் திட்டங்கள் மாறும்போது கடவுளின் நோக்கங்கள் வெளிப்படும் என்பதை நினைவூட்டுகிறது. நாம் நம் வாழ்க்கையிலே திடீரென வேலை இழந்திருக்கலாம், நம்முடைய குடும்பங்களின் உறவுகளிலே விரிசல் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு நோய் நம்மை தாக்கி இருந்திருக்கலாம். இத்தகைய தருணங்களில் மரியாவை போல கடவுள் நமக்காக ஒரு புதிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று நாம் நம்புவோம். நாம் திட்டமிட்ட பாதை முறிந்தபோது அது ஒரு முடிவு அல்ல, மாறாக கடவுள் நமக்காக வைத்திருக்கும் ஒரு புதிய வாழ்வின் தொடக்கம் என்று நம்புவோம். நமது வாழ்க்கையின் குழப்பமான தருணங்கள் கூட கடவுளின் மீட்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று நம்புவோம். ஜெபிப்போம். எங்கள் தாயும் வழிகாட்டியுமான மரியே, எங்கள் ஜெபங்களுக்கு செவிசாய்க்கும் எங்கள் அன்பு தாயே, உம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் நீர் உம்மையே கடவுளின் கரங்களில் ஒப்படைத்தீர். அதுபோல எங்கள் வாழ்வில் உள்ள பயம், நிச்சயமற்ற தன்மை மற்றும் குழப்பங்களுக்கு மத்தியிலும் கடவுளின் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் தைரியத்தை எங்களுக்கு தந்தருளும். நீர் எங்களுக்கு கிடைத்தமைக்காக நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்ற இந்த வேளையிலே நாங்கள் எங்கள் பாதையை திட்டமிடுகிறோம், ஆனால் கடவுளின் விருப்பமே எங்கள் வாழ்வின் பாதையை வடிவமைக்கிறது என்பதை நாங்கள் உணரவும் முழுவதுமாக நம்பவும் எங்களுக்கு உதவி செய்யும். ஏனென்றால் உமது விசுவாசமே எங்களுடைய வாழ்க்கையின் தொடக்கம். உமது விசுவாசம் எங்களுக்கு முன்மாதிரியாக அமைந்திட அருள் புரியும். ஆமேன்.